Hi guys, this is AG. So previous video la நம்ம வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட்டோட இமெயில் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ ஹாட்மெயிலில் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ அதே மெயில் ஐடி யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் நாம் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்கலாம். கூகுள் டைப் பண்ணுங்கள், சாரி உங்களோட கூகுள் சர்ச் இன்ஜினில் நீங்கள் வாங்க, வந்ததுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்னு டைப் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல தெரியக்கூடிய அந்த பர்டிகுலர் லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸோட பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸினுடைய பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸினுடைய பேஜ். சரிங்களா, ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, சைன் அப் ஃபார் ஃப்ரீ இல்லைன்னா சைன் இன், ரெண்டு ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ சைன் அப் ஃபார் ஃப்ரீ வேணாலும் கொடுக்கலாம், இல்லை சைன் இன் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ சைன் இன்றது நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது, நெக்ஸ்ட் பேஜ் போகுது. ஸோ அந்த பேஜில் வந்து என்ன பண்ணுறோம், மைக்ரோசாஃப்ட்னுடைய இமெயில் ஐடி வந்து கேட்குது. ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட்னுடைய இமெயில் ஐடி தான் அது வந்து கேட்குது. ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம வந்து க்ரியேட் பண்ண ஒரு மைக்ரோசாஃப்ட் இமெயில் ஐடி இருக்குது, அதாவது ஹாட்மெயிலில் நம்ம க்ரியேட் பண்ண மெயில் ஐடி அவைலபிள். ஸோ அந்த மெயில் ஐடியை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ மெயில் ஐடி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்டுடைய பாஸ்வேர்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சேவ் பாஸ்வேர்டு வேணாம். ஸோ இது வந்து கேட்குது, ஸோ எதை நம்ம வந்து ஸ்டே சைன்இன் உள்ளே நம்ம வந்து சைன்இன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எஸ் கொடுக்கும்போது மைக்ரோசாஃப்ட் டீம்னுடைய பேஜில் வந்து இந்த நேவிகேட் ஆகுது, இல்லைன்னா ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்னுடைய பேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மைக்ரோசாஃப்டுடைய விண்டோஸ் அப்ளிகேஷன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து வெப் ஆப்பையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெப் ஆப் அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். ஸோ வெப் ஆப்புங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து சைன் அப் ஃபார் டீம்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, சைன் அப் ஃபார் டீம்ஸ் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்கள், சைன் அப் ஃபார் ஃப்ரீ இல்லைன்னா ஆல்ரெடி டீம்ஸில் வந்து சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடி கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், சைன் அப் ஃபார் ஃப்ரீ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சைன் அப் ஃபார் ஃப்ரீ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுக்கும்போது இதில் என்ன பண்ணலாம்னா நம்ம மைக்ரோசாஃப்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அதே மெயில் ஐடி நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மெயில் ஐடி நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் மெயின் ஸ்டெப். ஓகே, ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஃபார் ஸ்கூல், இன்னொன்று வந்து ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, தேர்ட் ஒன்று வந்து ஃபார் ஒர்க் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் ஸ்கூலுங்கிற ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெயில் ஐடி நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதாவது என்னன்னா ஜிசூட் மெயில் ஐடி நாம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் ஜிசூட் அப்ளிகேஷன் ஜிசூட் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இட் வில் பி ரீடைரக்டட் டு ஸ்கைப். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் தான் ஸ்கைப்பை வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கைப் அக்கௌண்ட் தான் அது வந்து நேவிகேட் ஆகிடும். ஓகே, ஸோ இது தேர்ட் ஆப்ஷன் ஃபார் ஒர்க் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ நான் இப்போதைக்கு ஒர்க் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துக்கலாம், பிகாஸ் ஜிசூட் அக்கௌண்ட் கிடையாது. ஸோ ஸ்கைப்பு நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார் ஒர்க் அண்ட் ஆர்கனைசேஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணும்போது கிளிக் பண்ணி யூ கேன் கிவ் நெக்ஸ்ட். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து செட்டப் பண்ணணும். ஓகே, சார் first name, middle name, last name, then region, plus you have to provide the company name. Okay, so இப்போதைக்கு நான் வந்து இன்ஸ்டியூஷன் நேம் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டியூஷன் நேம் ப்ரொவைட் பண்ணாதான் இல்லைன்னா உங்களோட கம்பெனி நேம் ப்ரொவைட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், செட்டப் பண்ண முடியும். ஓகே, ஸோ செட்டப் டீம்ஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இப்போ வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ பேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு புதிய டீம்ஸ் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிட்டு. ஓகே, ஸோ சிக்மா காலேஜ் ஆஃப் ஆர்ட், சாரி இந்த இன்ஸ்டியூஷன் நேமுக்கு ஒரு டீம் வந்து க்ரியேட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு.
ஸோ இந்த பேஜ்லேயே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், யூஸ் த வெப் ஆப் இன்ஸ்டால். ஓகே, ஸோ அதை வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த யூஸ் த வெப் ஆப் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர்லேயே அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ வெப் ஆப் தனியாக நம்ம வந்து விண்டோஸ் ஆப் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக இந்த யூஸ் வெப் ஆப்புங்கிறதே யூஸ் பண்ணி நாம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அங்கே விண்டோஸ் ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கேயுமே தெரியும். ஓகே, ஸோ மோரல்லஸ் ரெண்டுமே வந்து சேம். இங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் தெரியும், ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டீம்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். மீட்டிங்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அந்த மீட்டிங்கை வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கால் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா ஃபைல் அப்லோடிங்ஸ் எல்லாமே இந்த ஃபைல்ஸில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சம் அதர் திங்ஸ், அதாவது ஒன் நோட் அப்ளிகேஷன், பாலி, விக்கிபீடியா, ஜிரா கிளவுட். ஓகே, ஸோ ஜிரா கிளவுட்ங்கிறது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ், அதை நம்ம வந்து டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள். ஓகே, ஸோ இதை தவிர்த்து ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சம் செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபுல்லாகவே லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டீம்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஒரு புது டீம் நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரைட். ஸோ அதுக்கு வந்து க்ரியேட் டீம் நீங்கள் கொடுங்க, க்ரியேட் டீம் கொடுத்துக்கிட்டு ஸோ இதுலேருந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச், ஃப்ரம் a group or team. ஓகே, ஸோ குரூப் ஆர் டீம் இருந்துச்சுன்னா அதிலே க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ராட்ச்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது வந்து டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் 365 டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட், மேனேஜிங் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் மேனேஜிங் ஈவெண்ட், ஆன்போர்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் எது தேவைப்பட்டுச்சுன்னா அதில் எது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரம் ஸ்க்ராட்சில் வந்து இது வந்து ப்ரைவேட் குரூப்பாக இல்லை பப்ளிக் குரூப்பாக இல்லை ஆர்கனைசேஷன் வைட் குரூப்பாக அப்படின்ற மாதிரி கேட்குது. ஓகே, ஸோ நாம் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ ப்ரைவேட். ஓகே, ஸோ பர்மிஷன், நம்ம பர்மிஷன் யாராருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே தான் நம்ம வந்து இந்த டீமில் வந்து அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து டீமோட நேம் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட் இயர் அப்படின்னு கொடுக்குறேன், ஃபஸ்ட் இயர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயர் ஐடி ஆர் சிஎஸ்சி ஒரு டாபிக். ஓகே, ஸோ கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, ஃபஸ்ட் இயர் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கொடுத்துக்கிட்டு இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா டீம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ டீம் க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்குள்ளே மெம்பர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம மெம்பர்ஸோடைய இமெயில் ஐடி தான் நாம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இமெயில் ஐடிங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக கேட்குது. ஒன்று வந்து மெம்பர் மாதிரி நம்ம கொடுக்கணுமா இல்லை கெஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணணுமா. ஓகே, ஸோ நாம் வந்து மெம்பராகவே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மெம்பர் கொடுத்து ஆட். ஸோ யார் யாரையெல்லாம் மெம்பர் ஆட் பண்ணணுமோ அவங்களோட மெயில் ஐடிஸை நம்ம வந்து இங்கே வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதை அவங்கள வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அட் த சேம் டைம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் போயிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து குரூப்பில் வந்து இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து அவங்களோட மெயில் ஐடி வந்து போயிடும். ஓகே, ஸோ அவங்க அதை அக்செப்ட் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ மெம்பர்ஸ் வேணுமோ அவ்வளோ மெம்பர்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீட்டிங் க்ரியேட் பண்ணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, ஆட் மோர் மெம்பர் பீப்புள், க்ரியேட் மோர் சேனல்ஸ், இந்த மாதிரி அவைலபிள். சரியா? ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் ஐடி கிளிக் பண்ணி இங்கே ஜென்ரல் நீங்கள் போங்க. ஸோ இதில் வந்து ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து பார்க்கலாம். பீப்புள் இன்வைட் பண்ணோம்னா இதில் நம்ம வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருந்து சப்போஸ் காண்டாக்ட் லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறாங்கன்னா, ஓகே, ஸோ நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் அந்த மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஜிமெயில் ஐடியில், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஜிமெயில் ஐடியில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த மெம்பர்ஸோட மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நம்ம இது வழியாகவே ஜிமெயில் ஐடியில் வந்து லாகின் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எது நம்மளோட ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நாம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதில் பாருங்கள், நம்ம அங்கே மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் நம்ம வந்து போட்ட மெயில் இங்கே வந்துருக்கு.
சரிங்களா, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜாயின் டீம்ஸ் இருக்கிறத கிளிக் பண்ணாங்கன்னா டீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டீம்ஸில் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களும் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் அந்த க்ரியேட்டட் அக்கௌண்ட் வழி என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து டீம்ஸில் வந்து சைன்இன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து இதுதான் வந்து பர்மிஷன். ஓகே, ஸோ பர்மிஷனோட ஃபார்ம். ஓகே, ஸோ இதில் வந்து அக்செப்ட் கொடுத்தோம்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த டீம்ஸில் வந்து இந்த மெம்பர் வந்து ஜாயின் பண்ணிடுவார். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்விடேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. சேனல் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் லிஸ்ட் பண்ணிங்கன்னா மெம்பர்ஸோட டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, ரைட். ஸோ இப்போதைக்கு இந்த மெம்பர் வந்து ஜாயின் ஆகலை. சரியா, ஸோ ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களோட டீட்டெயில் இங்கே வந்து தெரிஞ்சிடும். இங்கே அந்த எக்ஸுங்கிறது பதிலாக டீட்டெயில் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு ஆன்லைனில் இல்லை, ஆஃப்லைனில் தான் இருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ பெண்டிங் ரிக்வெஸ்ட். ஸோ இதில் வந்து பெண்டிங் ரிக்வெஸ்ட் யாராவது பெண்டிங்கில் இருந்தாங்கன்னா அந்த சரியும் சேனல்ஸ், செட்டிங்ஸ், அனாலிட்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே இங்கே வந்து ப்ரொவைட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 யூசர்ஸ், 2 ஓனர்ஸ் ப்ளஸ் மெம்பர்ஸ். ஓகே, மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேர். ஓகே, ஓனர் ஒரு ஆள், மெம்பர் ஒரு ஆள், 2 பேர் வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் மெம்பர் வந்து ஜாயின் பண்ணிட்டார். சரியா, ரைட். ஸோ இப்போ இந்த டீம் ஜென்ரல் வாங்க, அதுக்கப்புறம் இந்த சேனல் இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இந்த இதை லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீமோடைய லிங்கை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி ஸோ யூ கேன் சர்க்குலேட். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து சர்க்குலேட் பண்ணிக்கலாம் ஃபார் ஜாயின் பர்பஸ். ஓகே, ஸோ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லிங்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ திஸ் இஸ் how a Microsoft team has to be created.